கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. இதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு தெரிஞ்சது செங்கல் சிமெண்ட் தான். கற்பூர வாசனையே தெரியாத கழுதமான இது அமீர் கல்யாணி ராகம்பா. அப்படியா? இத்தனை புத்திசாலியான குழந்தைகளுக்கு அப்பாவா நான் ஏன் பிறந்தேன்னு தோணுது. நான் பார்த்து தரேன். அஜய் கொண்டாடி. நான் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். கூட நானும் பார்க்கணும். முடியாது, நான் தான் பார்ப்பேன். கூட என்ன நான் பார்க்கணும். கூட நான் தான் பார்ப்பேன். பொடி போடா. பொடி போடா. அஜி பொடி பாருமா இவனா. தாடி எந்த வச்சி பொடி தாடிடா. என்ன இதெல்லாம் பாருமா, என் புத்தகத்தை தர மாட்டேங்கிறான் வாணி. நானும் பார்த்து தரேன்னா தர மாட்டேங்கிறான். என்ன புத்தகம் அது? புக் ஆஃப் நேம்ஸ். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிற புத்தகம். ஆம்பளை பொம்பளை பேர்லாம் நிறைய போட்டிருக்குமா, விதவிதமா போட்டிருக்கா பாரு. அம்மாவுக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா. தம்பி பாப்பாவை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? தங்கச்சி பாப்பாவை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அம்மா அம்மா சொல்லுமா. அதான் யோசிக்கிறேன். ஐ எம் சாரி சாரதா, நான் விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். நான் அபாஷா பண்ணிக்கிறேன் டாக்டர். நல்ல யோஜனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியாம்மா? வேற வழி? 4வது குழந்தைய எப்படி வளர்க்க போறோம்னு அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்வாரு. இப்ப அவர் போனப்புறம் அப்ப அபாஷனை சீக்கிரமே பண்ணிக்கணும். ஏற்கனவே 100 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. செலவு எவ்வளவு ஆகும் டாக்டர்? உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்க போறேன்? எனக்கு ஃபீஸ் எதுவும் வேண்டாம். ஆனா ஆஸ்பத்திரி செலவு மட்டும் ஒரு 1000 ரூபாய் ஆகலாம். அண்ணே அண்ணே இறங்கடி. வீட்டில் அடை பண்ணிருக்கா, உங்ககிட்ட கொடுத்துருவ சொன்னா மஞ்சு. எதுக்கு சிரமம் அவளுக்கு? நான் ஏற்கனவே டிஃபன் பண்ணிட்டேனே. அதனால என்ன, ராத்திரி சமையலை கட் பண்ணுங்க. திருவாரூர் தியாகராஜர் பிள்ளை பொண்ணு அடை பண்றதுல அவளை பீட் பண்ணவும் முடியாது. நல்ல மொறுன்னு இருக்கு. பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. அம்மா யாருப்பா? வணக்கம்மா, என் பேர் சாரங்கபாணி. நானும் செந்திலும் ஒன்றா படித்தவங்க. டி நகர் நான் ஒரு கடை வச்சுருக்கேன். செந்தில் வருமானம் பத்தலன்னு அடிக்கடி கடை வாங்கிப்பார். 100 ரூபா வாங்கினா அடுத்த மாதம் 50 ரூபா கொடுப்பாரு. திரும்பி அடுத்த மாதம் 20 ரூபா வாங்கிப்பார். அந்த வகையில் 1500 ரூபா பாக்கி நிற்குது. கூட படித்தவன் கரானா இருக்க முடியல. 5-10னா ஏதோ அகாரமாக சத்துட்டாருன்னு கொடுத்துடலாம். 1500 ரூபா அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுமா. திரும்பி கொடுத்தா நல்லாயிருக்கும். யோ, அந்த அம்மாக்கு யாரும் துணை இல்லைன்னா டபாய்க்கிறியா? உனக்கு 1200 தன்னங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி ப்ரூஃப்? நீ யாரையா கொடுக்க? மகாத்மா காந்தி. உனக்கு என்ன அதை பற்றி புறம்போக்கு? உங்ககிட்ட செந்தில்குமார் 1200 கடன் வாங்கிறேன்னு எங்க யார்ட்டையும் சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் என்னங்க பண்றது? அதே மாதிரி தான் நாங்க என்ன பண்றது? செந்தில் பசங்க நல்லா இருக்க வேண்டாமா? பல்ல வளர்ப்பேன் போடவில்லை. ஏரியா சொல்றது? ஐயா, சாபெல்லாம் கொடுக்காதீங்க. உண்மையா 1500 ரூபாய் பாக்கி வச்சிருந்தாரா? சத்தியமாமா, எனக்கு குழந்தை கூட்டிங்க இருக்கு. நான் போய் சொல்ல. கொஞ்சம் இருங்க ஐயா.
சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வரேன். என்ன அண்ணி நீங்க இப்படி அவசரப்பட்டீங்க? ஒரு அத்தாட்சி இல்லாம பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க. கொஞ்சமா நெஞ்சமா 1500 ரூபாய் முள்ளிங்க பத்த மாதிரி. வந்த ஒரு பொய் சொல்லன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அண்ணி இது அநியாயமா இருக்கு? இந்த ஊர்ல ஒருத்தன் வருவான், செந்தில் கடன் கொடுத்தேன்னு, அதுக்காக வரிசையா கியூல நிக்க வச்சு திருப்பி கொடுப்பீங்களா? இந்த நேரம் பார்த்து சொல்லக்கூடாது. என்னைக்கு இல்லாம எங்கிட்டயும் வந்து கடன் கேட்டான் செந்தில் குமாரன், கொடுத்தேன் 1000 ரூபாய் ஆயுத பூஜை அன்னைக்கு. என்ன அத்தாச்சு இப்ப நான் திருப்பி கேட்டா நியாயமா? என்ன அண்ணி இது? நான் சொல்லி இருக்க கூடாது. எனக்கு 1000 ரூபாய் எடுத்து வீசுறீங்க, நான் ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி. 1000 ரூபான்னா என்ன விளையாட்டா? நீங்க மட்டும் தற்செயலா சொல்லன, நான் கடனாளியாவே இருந்திருப்பேன். இந்தாங்க. ஓ திருப்பி வேணும் மஞ்சுக்கு தெரிஞ்சது என்ன கொன்னுடுவா. நம்ம சொன்னாதானே. நானி சாரதா ஆண்டிட்ட நான் பணம் வாங்கினது நீ பாத்தியா? ஆமா, 1000 rupees. ஏ நான் பணம் வாங்கினத யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்ப ஐஸ்கிரீம் இருக்கா? வச்சிருக்கேனே, சாப்பிட்டு. முக்கியமா அம்மா கிட்ட வாயே தரக்கூடாது. சாக்லேட் இருக்கா? அதுவும் இருக்கு. யார் கேட்டாலும் என்ன சொல்லுவ? வெரி குட். இன்னும் சாக்லேட் இருக்கா? எனக்கு ஃபீஸ் எதுவும் வேண்டாம், ஆனா ஆஸ்பத்திரி செலவு மட்டும் ஒரு 1000 ரூபாய் ஆகலாம். கருணாகரன் கைமாத்து தர வேண்டியது ரூபாய் 10,000. இதை பாருமா, நீ நினச்ச மாதிரி நான் உன் புருஷன்கிட்ட கைமாற்று வாங்கலாமா? அவன் தான் என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான். அவன் எழுதி கொடுத்த பிராமிசரி நோட். பாவம் அவன் காலமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உடனே கடனை வசூல் பண்ண வேணான்னு கொஞ்சம் தள்ளி வச்சு, இப்போ வீடு தேடி நீயே வந்திருக்கிற. அவன் கடன் வாங்கின விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் என் கடனை திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா. பின்ன டைரியில் எழுதி வச்சிருக்காரு, கருணாகரன் 10,000 கைமாத்து தர வேண்டியதுன்னு. பழைய மர சாமான்கள் வித்த வகையில் அப்படின்னு எழுதியிருக்கு. அது என்னன்னு கேட்கலையே. அது என்ன? அதில் விஷயம் இருக்குமா? பழைய மர சாமான் விற்றதில் செந்தில் முதலாளி கொடுக்க வேண்டியது 10,000 ரூபாய். அதை வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. ஒரு நாள் உடனே ஆஃபீஸில் பணம் கட்டியானு சொல்லி என்கிட்ட வந்து அழுதான். பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி ப்ராமிசரி நோட்டு எழுதி வாங்கிட்டு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். இதுதான் எதுக்கு எனக்கு சாக்லேட்?
கொடுத்தா? பாருமா, நானு சாக்லேட் திங்கிறா, யாரு கொடுத்தான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றா. சொல்ல மாட்டேங்கிறாளா? ஆமா, உஷ் அப்படின்னு சொல்றா. ஆஹா, அப்ப அதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ராணிக்கண்ணு, சாக்லேட் ஏது? யார் வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தாரா? சாக்லேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்க அப்பாவுக்கு வக்கு ஏது? குழந்தைங்க மேல என்னைக்கு ஆசை இருந்திருக்கு? ஆசை பாசம் எதுவுமே இல்லாத ஜடம் உங்க அப்பா. அப்பா திட்டார. ஏன் திட்டக்கூடாது? அப்பா தான் சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. எதுக்கு வாங்கி கொடுத்தாரு? சொல்ல மாட்டேன். ஆஹா, சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொன்னாரா? ராணிக்கண்ணு, உனக்கு சாக்லேட்டோட எது ரொம்ப பிடிக்கும்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமோட எது ரொம்ப பிடிக்கும்? பால்கோவா. அப்ப பால்கோவா நான் பண்ணி வச்சிருக்கேனே. அம்மா பால்கோவாமா, பால்கோவாமா. அப்ப நான் கேட்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்வியா? அப்பா உனக்கு எதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு? உனக்கு சொல்லக்கூடாதுன்னு. என்ன சொல்லக்கூடாதுன்னு? ஷார் ஆண்டிக்கிட்ட அப்பா பணம் வாங்கினாங்க. பணமா? எவ்வளவு பணம் வாங்கினாரு? 1000 rupees. 1000 rupees-ஆ? எதுக்கு வாங்கினாரு? செல்வி அப்பாவுக்கு நம்ம அப்பா கடன் கொடுத்துருந்தாங்களாம். இவரு கடன் கொடுத்துருந்தாராம்மா உங்க அப்பா? அப்படி சொல்லி ஆன்ட்டி கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாரா? சொன்னாரு, ஆனா திருப்பி கேட்கல. பின்ன ஆன்ட்டியே திருப்பி கொடுத்துட்டாங்க. அம்மா பால்கோவாமா, அம்மா பால்கோவாமா. கோவா கால் அனுப்பி பால்கோவா வாங்கிட்டு சொல்றேன். வாங்க, உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு. ஹே கள்ளி, நான் உனக்கு ஒரு புது புடவை வாங்கிட்டு வரேன்னு எப்படி தெரியும்? ஞான திருஷ்டி. இந்த பாரு புது புடவை. நல்ல நேரமா பார்த்து இதை கட்டிக்கிட்டு எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்றேன். ஏது பணம்? அது ஒரு டாடா ஷேர் ஒரு 50 ஷேர் இந்த கையில வாங்கி அந்த கையில மாத்தினேனா? டாடா ஷேர் 1 ஹவர்ல 1000 rupees. 1000 rupees. என்னெல்லாம் செலவு பண்ணீங்க? அது உனக்கு ஒரு புடவை வாங்கினா, அப்புறம் துண்டு துண்டா வாங்கின கைமாத்து, பங்கு பாக்கி அதெல்லாம் அடைச்சிட்டு பாவம் இந்த செந்தில் குமார்ட்ட தான் ஒரு 25 ரூபா கைமாத்தா வாங்கினேன். அதான் திருப்பி கொடுக்க முடியல. ஆமா, செத்து போயிட்டாரே. பாவம். அங்கெல்லாம் போய் திருப்பி கொடுக்கணும். செலவு போக 1000 ரூபாயில பாக்கி இந்த கவர்ல அப்படியே இருக்கு. எவ்வளவு இருக்கு? 18 ரூபா வச்சோம். ஜாஸ்தி. சவுக்கு கட்டையால 4 வாங்கினா என்ன உங்களை? நீங்க ஒரு மனுஷனா? நீங்க ஈவேரக்கா இருக்கா உங்களுக்கு? கொஞ்சமாவது மனுஷனே இருந்தா புருஷனை பறி கொடுத்துட்டு இருக்கிற சாரதா கிட்ட போய் பொய் சொல்லி 1000 ரூபாய் கொள்ளடிச்சிருப்பீங்களா? உண்மை தெரிஞ்சா எவ்வளவு துடிச்சு போவாவ? கொள்ளையடிக்கிறவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்படிப்பட்ட புருஷனோட வாழ்றதோட சாகலாம். நாளை காலையில் நீங்க பார்க்கும்போது நீங்க வாங்கிட்டு வந்த இதே புது புடவைய ஃபேன்ல கட்டி தூக்குல தொங்க போறேன். ஆமா மஞ்சு, தப்புதான் மஞ்சு. வேணா புறம்போக்குன்னு திட்டிடு. புறம்போக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தை உங்களை கம்பேர் பண்ணா. நீங்க ஃப்ராடு, சுத்த போக்கிரி, பித்தலாட்ட பக்கிரி, கொள்ளக்காரன், 420. மஞ்சு, எனக்கு திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு மஞ்சு, ப்ளீஸ். என்ன தண்டனை வேணா கொடு மஞ்சு. டேய் பசங்களா வாங்கடா, வந்து எண்ணிக்கங்கடா. ரெண்டு ஐஸ்கிரீமு, 2 சாக்லேட்டு முழுசா முழுங்கிட்டு அம்மாட்ட போய் சொல்லிட்டியாடி? வாயில என்ன குழக்கட்டியா? பதில் சொல்லு. அம்மாட்ட சொன்னியா? ஆரஞ்சண்ணா, என்ன சாரதா, குழந்தைங்களாம் தூங்கியாச்சா? அதுக்குள்ள தூங்குமா என்ன? என்ன விஷயம்? என் ஞாபகம் மருதினால் ஏற்பட்ட தப்புக்கு முதல்ல நீ என்ன மன்னிக்கணும். என்ன சொல்ற? என்ன தப்பு நடந்து போச்சுங்கிற?
எங்க வீட்டுக்காரர் கடனா கொடுத்திருந்த 1000 ரூபாயை வாங்கின 10 நாள்ல செந்தில் சார் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு. நான் தான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இப்படி ஒரு ஞாபகம் வரந்தி முட்டை இருப்பேனோ. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே எங்க வீட்டுக்காரர் என்னமா துடியா துடிச்சு போயிட்டார் தெரியுமா? உடனே கொண்டு போய் 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு வாடி, புறம்போக்குன்னு ஒரு 100 புறம்போக்கு திட்டி தீர்த்துட்டாரு. ஞாபகம் வருது ஜென்மம், என்னை மன்னிச்சுக்கோமா. இந்தா பணம். என்ன மஞ்சு, நமக்குள்ள என்ன? பரவாயில்ல, நான் வரேன். சாரி. கடவுளே அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு. வா காஞ்சனா, உட்காரு. சார் தான் உடம்பு தெரியலையா? என்னத்த சொல்ல, சச் a நைஸ் கேர்ள். குழந்தை வேண்டான்னு அபார்ஷன் பண்ணிக்கிட்டா. என்ன பண்றது? இது ஆண்டவனுடைய மிஸ்டீஃப்னு சொல்றதா இல்ல விதியின் விளையாட்டுன்னு சொல்றதா? ஏதோ ஒண்ணு. அவளுக்கு குழந்தையே வேண்டாங்கிற நிலைமை, உனக்கு குழந்தை வேணுங்கிற ஏக்கம். ஆனா குழந்தையே பிறக்க முடியாத நிலைமை. ஆனா ஒண்ணு காஞ்சனா, கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரங்கிற மாதிரி டியூமரை பயாப்சி பண்ணி பார்த்ததுல நல்ல வேலை கேன்சர் இல்லை. அந்த விஷயத்துல நீ சந்தோஷப்பட்டுக்கலாம். அது கேன்சராகவே இருந்திருக்கலாம் டாக்டர். நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. மஞ்சு, எனக்காக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உடன்பரப்பு மாதிரி என்னையும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு எவ்வளோ நல்ல மனசுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை புறம்போக்கு. சாரிம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இதே வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? எல்லா பழக்க தோஷம்தான் ரத்தத்திலே ஊறி போச்சு. வீட்டில் உன் பசங்கள்லாம் 6 மாதம் கழிச்சு உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சிட்டு சீரியஸாக பேர் டிஸ்கஷனில் இருக்காங்க. இந்த அபார்ஷன் விஷயம்லாம் அவங்ககிட்ட மூச்சு விடலைண்ணா. வாங்க. கேள்விப்பட்டேன், வருத்தமா இருக்கு. உட்காரலாம். எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் பைத்தியக்காரத்தனமா எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலாக உங்கள் குழந்தைய பெற்று எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம 2 பேருடைய சங்கடங்களும் சால்வ் ஆயிருக்கும். நானும் குழந்தைய ஆசையாக வளர்த்துருப்பேன். ஆறுதலாக பேசுறதா நினச்சி உங்கள் மனசை புண்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேங்க. எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். வரேன். குழந்தைய பற்றி இவட்ட கொடுத்துருந்தா வளர்த்துருப்பாளாமே. அதுலேயும் பெண் குழந்தையா போச்சுன்னு வெயி, இவ எப்படி வளர்ப்பான்னு நமக்கு தெரியாதா என்ன? ஏதோ பழமொழி சொல்கிறாப்புல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். இவளுக்கு என்ன ப்ராப்ளம்? 4 கேதுக்கு. கேது தான் ப்ராப்ளம். சிச்சி, பாவம். அவ கஷ்டம் நமக்கு புரியாது மஞ்சு. டேய் பசங்களா, அம்மா வந்தாச்சு பாரு.
நீ இல்லாம வீடே நல்லா இல்லம்மா. அம்மா அம்மா பிறக்க போற குழந்தைக்கு பேர் வச்சாச்சு. அப்படியா? பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியாம பேரை எப்படிடா கண்ணா முடிவு பண்ண முடியும்? அம்மா ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருக்குமே பொருத்தமா இருக்கிற ஒரு பேரு. ஆமாமா. அப்படி என்ன பேரு? சேது. சேதுவா? அட ஆமாடா கண்ணு, ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பொருத்தமான பேர் தான். நீ என்னம்மா சொல்ற? பேர் ஓகே தானே? நான் வேற பேர் வச்சிட்டேன்ப்பா. என்ன பேர்? மங்களம். மங்களமா? மங்களம்